சாரி பேபி, லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மழை பிச்சுக்கும் போல இருக்கே. சிஸ்டர், எஸ் சார். இது எடுத்துட்டு சூடா ஒரு ஃபில்டர் காஃபி கொடுத்துருங்க. அப்படியே பில்ல மேடம் கிட்ட கொடுத்துருங்க. ஷூர் சார். கோல்ட் காஃபி தானே பிடிக்கும்? பிடிக்கும் தான், ஆனா சீசனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும்ல, இல்ல ஜுரம் வந்துடும்ல. கரெக்ட். என்ன யூசுவலா கிளாஸ் டைம்ல கால் பண்ண மாட்டேன்னு சீன் போடுவேன், இன்னைக்கு கால் பண்ணிருக்க. ரொம்ப மிஸ் பண்ணியா? இன்னைக்கு காலேஜ் போகல. ஏன் ஜுரமா? இல்ல, ஓகே. அப்புறம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆடச்சி, உங்க அப்பனுங்கிற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் எவனை கூட்டு வந்துட்டே இருக்கிறான். இதோட 5வது வாட்டி இல்ல பாரம்போக்கு. ராகவன் போரம்போக்கு இல்ல. சரி, இந்த வாட்டி ஏன் வந்தான் பொண்ணு கேட்டு? தீபக் ஃபேமிலி கோயம்புத்தூர், டெல்லி யூனிவர்சிட்டியில மேத்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறாரு. நீங்க எம்பி முடிச்சிட்டு லெக்சரரு, அவர் ப்ரொஃபசர், காம்பினேஷன் தூக்கலா இருக்கே. சரி, என்ன சொல்லி வேணாம்னு சொன்ன? அவன் அங்கிளா இருக்கான்டா, ஸ்மார்ட்டா இருக்காரு. தனி கொடுத்துட வேணாம்னு சொல்லிட்டான். அவருக்கு அது ஓகே தான். 1 லட்சம் மேல சம்பளம் இல்ல, 1,20,000 வாங்குறாரு. சொந்த வீடு இல்ல, 2 வீடு வச்சிருக்காரு. கார் இல்ல, ஆடி கார் இருக்கு. என்னடி ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லையா? என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ண? கரெக்ட், ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்ல, அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சூடா இருக்கு பாத்து. மேம், யூ பில். ஏய், இதுல யோசிக்க என்னடி இருக்கு? இருக்கு, நிறைய இருக்கு. நான் இருக்கும்போது இன்னொருத்தர பத்தி வர யோசிப்பியா? கத்தாத. கைட்டி விட பாக்குற, கத்தாம சோ ஸ்வீட் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்சம் வா ராகவன், உட்காரு. எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? கைட்டி விட்டு இன்னொருத்தனோட ஓட பாக்குறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கம் நீ தாண்டி. அசிங்கம் 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 அசிங்கம். யார் அசிங்கம்? ஒரு வேலை கூட போகாம 2 வருஷமா தண்டமா இருக்கியே, நீ தான் அசிங்கம். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த அசிங்கத்துக்கு முன்னாடி காலையில நாய் மாதிரி சுத்துன? ஏன் சுத்துன சொல்றி? நானா ப்ரப்போஸ் பண்ண? நீ தானே பண்ண? நீ தானே பண்ண? நானா பண்ண? நான் தண்டை பண்ணேன். நான் தான் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். காலேஜ்ல என் கண்ணுக்கு நீ கெத்தா தெரிஞ்ச. உன் மேல பைத்தியமா இருந்த. அந்த வயசுக்கு, அந்த மெச்சூரிட்டிக்கு வேற எதுவும் முக்கியமா தெரியல. ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ரியாலிட்டி புரியுது. மை ரியாலிட்டி உனக்கு புரிஞ்சுது? லவ்வரா தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரா பார்க்க முடியாதுன்னு. அதான் ஏன்? ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர். ஆகவன் உன் கூட வாழ்ந்தா ஏன் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. 4 வருஷம் எப்படி அந்த ஃபெயிலியர் கேலன்னு சொல்லி கழட்டி விட பார்த்தேன். எவ்வளவு வேணா அடிச்சுடு, ஆனா விட்டுடு ப்ளீஸ்.